தத்புஷாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மாசி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆங்கிலம் 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை சதுர்தசி திதி காலை 9:01 வரை உள்ளது. பின் அமாவாசை திதி நாள் முழுவதும் உள்ளது. அவிட்ட நட்சத்திரம் மாலை 4:07 வரை உள்ளது. பின் சதய நட்சத்திரம் காலை முதல் மாலை 4:07 வரை சித்த யோகம், பின் மரண யோகம். சர்வ அமாவாசை திதி கரிநாள். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். சுபோரைகள் குரு ஓரை காலை 6 முதல் 7 வரை. சுக்கிர ஓரை 9 முதல் 10 வரை. புதன் ஓரை காலை 10 முதல் 11 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி புது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சூரியன் 11 எல்லா வகையிலும் ஏற்றம் தரும். அரசாங்க காரியங்கள் கை கொடுக்கும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதில் ஆதாயம் இருக்கும். சனி 11 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இரும்பு தொழில் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் நலன் பெறுவர். கூடுதல் ஊதியம் பெறுவர். நிலம் சம்பந்தமான விஷயங்கள் பேசி தீர்வு காணலாம். ராகு 12 உடல் நலனில் அக்கறை தேவை, கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். சுக்கிரன் 12 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. அழகு சாதன பொருட்கள் விற்பனையகங்கள் லாபம் பார்க்கும். குரு 2 மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செவ்வாய் 3 ரியல் எஸ்டேட் வியாபாரம் மற்றும் செங்கல் மணல் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் சூடு பிடிக்கும். சிலருக்கு ரயில்வேயில் லாக்காவில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். கேது 6 காலனி வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சந்திரன் 11 எல்லா காரியமும் பூர்த்தியாகும். சிலருக்கு இஷ்ட சித்தி உண்டாகும். நட்சத்திர பலன் அசுபதி. நீங்கள் எண்ணியது நிறைவேறும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வருமானம் கூடும். சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பரணி சுக்கிர வளம் உள்ளவர்கள் இன்று ஏற்றமான நாள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கார்த்திகை நீங்கள் எதையும் யோசித்து செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு ஏற்றதொரு நாளாக முடியும். நீங்கள் நீண்ட நாளாக நினைத்திருந்த ஒரு காரியம் இன்று கைகூடும். இன்று அதிர்ஷ்டமான நாள், அட்டகாசமான நாள்.
அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், துர்க்கையம்மன், சித்தர்கள் வழிபாடு. ரிஷபராசி. குரு ஜென்மத்தில் உடல் நலனில் ஆரோக்கியமும் கவனமும் தேவை. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நிதி சார்ந்த விஷயங்களை மனைவியுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும். சிலருக்கு அரசாங்க பதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தால் சிலருக்கு கௌரவ பதவிகளும் கிடைக்கும். சனி 10. ஆட்சி. செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும். செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் உண்டு, பார்க்கின்ற உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும், இரும்பு வியாபாரம் சூடுபிடிக்கும். எல்லா வகையிலும் வருமானம் உண்டு. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை காட்டும் நிறுவனங்கள், வியாபாரிகள் லாபம் சம்பாதிப்பர். புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மை. எல்லா வகையிலும் மாணவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். மாணவர்கள் சிலர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. ராகு 11. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம், கெமிக்கல் வியாபாரம், பெட்ரோல் பங்க் வியாபாரம் லாபகரமாக அமையும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். சந்திரன் 10. சௌக்கியம் கூடும். நினைத்தது நிறைவேறும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். நட்சத்திர பலன். கார்த்திகை. நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். இந்நாள் பொன்னாளாக அமையும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரோகிணி. உங்கள் மனதில் பட்டதை இன்று செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு, வேலை இல்லாத பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடும்பத்தில் நிலவும். மிருகசீரிடம். இன்று பொறுமை தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. நினைத்தது நிறைவேறும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பராசக்தி அம்மன், துர்க்கை அம்மன், சித்தர்கள் வழிபாடு. மிதுனராசி. புதன் 10. லட்சுமிகரம் கூடும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சியுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் உண்டு. சில மாணவர்களுக்கு மருத்துவ சீட்டு கிடைக்க வாய்ப்பு உண்டு. ராகு 10. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலர் சுப விரயம் செய்வர். சிலர் வீடுகளை மாற்றி அமைப்பர். சிலர் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவர். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவார்கள். இருந்தாலும் பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை. சுப விரயம் குடும்பத்தில் உண்டு. சிலர் வீடை மாற்றி அமைப்பார்கள். சனி 9. சில காரியம் தாமதமாகும். இருந்தாலும் அவை கைகூடும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொள்ளும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். தொழிலாளர்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். வியாபாரிகள் தங்கள் கணக்கு வழக்குகளை முறையாக சரியாக பராமரிக்க வேண்டும். கேது நாளில் வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. இதிலும் நிதானம் தேவை. சந்திரன் 9. சில காரியம் தாமதம் ஏற்படும். பின் வெற்றி உண்டாகும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மனதில் பட்டதை வெளியில் பேச வேண்டாம். யாராவது எரிச்சல் ஊட்டினால் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு காரியம் கைகூடும். தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு.
திருவாதிரை எல்லாவற்றிலும் ஏற்றம் உண்டு. நீங்கள் அடுத்தவரை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். அதனால் மன வருத்தப்பட வேண்டாம். பின்னர் அவை கைகூடும். புனர்பூசம் நீங்கள் அடுத்தவர்களுக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு இந்நாள் பொன்னாளாக அமையும். இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் தாமதமாகும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அவை வெற்றியாக பின்னாளில் முடியும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள் மற்றும் தாயார். கடகராசி குரு 11 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு சில காரியங்கள் கைகூடி வரும். சுக்கிரன் 9 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நினைத்த காரியத்தை முடிப்பார்கள். சில பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். ராகு 9 சில காரியங்கள் தாமதமாகும். எதையும் யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும். புதன் 9 மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். எழுதி பார்க்க வேண்டும். அவ்வாறு செய்தால் ஞாபக சக்தி கூடும். சனி 8 உடல் நலனில் கவனம் தேவை. எதிலும் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. சூரியன் 8 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். சிலருக்கு பெற்றோருக்கு உடல்நல பாதிப்புகள் உண்டாகும். அவர்களை நீங்கள் சரியாக முறையாக பராமரிக்க வேண்டும். கேது 3 செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சந்திரன் 8 ஆகையால் இந்நாளில் எல்லாவற்றிலும் பொறுமை காக்க வேண்டும். நிதானம் தேவை. எதிலும் கவனம் வேண்டும். செய்தொழிலில் கவனம் வேண்டும். நட்சத்திர பலன் புனர்பூசம் குரு அருள் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நீங்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். நல்லதொரு முடிவுகள் எடுப்பீர்கள். இருந்தாலும் நிதானமாக யோசித்து ஒரு சில விஷயங்களை தள்ளி போட்டால் நன்மை உண்டாகும். பூசம் இன்று சந்திராஷ்டமம். ஆகையால் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பேசும்போது கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் போது கவனம் தேவை. நிதானம் தேவை. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது. வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது. யாராவது எரிச்சல் ஊட்டினால் நீங்கள் அமைதியாக இருக்கவும். நன்மை உண்டாகும். ஆயில்யம் நீங்கள் நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இருந்தாலும் எல்லாவற்றிலும் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன், காளி அம்மன், துர்க்கை அம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன். சித்தர்கள் வழிபாடு. சிம்மராசி குரு 10 உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடப்பெயர்ச்சி உண்டு. சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் கிடைக்கும். வியாபாரிகள் அலைச்சலின் பேரில் ஆதாயம் பார்ப்பர். சிலர் பிரயாணத்தினால் ஆதாயம் பார்ப்பர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சுக்கிரன் 8 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. குடும்பத்தில் சந்தோஷம் நிகழும். பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். ராகு 8 எதிலும் நிதானம் தேவை. செய்தொழிலில் கவனம் தேவை. உத்தியோகத்திலும் கவனம் தேவை. நண்பருடன் பழகும் போதும் கவனம் தேவை. கெமிக்கல் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் கவனம் தேவை. புதன் 8 மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் அனுகூலம் உண்டு. மாணவர்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவர். அதனால் அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். அவர்களுக்கு உயர்கல்வி கற்க சீட்டு கிடைக்கும். சனி 7 எதிலும் நிதானம் தேவை. செய்கின்ற தொழிலில் நிதானம் தேவை. வியாபாரிகள்
தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் ஆகியவற்றில் முறையாக செலுத்த வேண்டும். தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை கொள்ளும் வியாபாரிகளும் நிறுவனங்களும் லாபம் ஈட்டுவர். சூரியன் 7 அரசாங்க விஷயங்கள் தாமதமாகும். அலைச்சலின் பேரில் அரசாங்க விஷயங்கள் கைகூடும். சந்திரன் 7 எல்லா வகையிலும் சந்தோஷம் கூடும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் உடல் நலனில் ஆரோக்கியம் கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செவ்வாய் 11 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் மேன்மை உண்டு. நட்சத்திர பலன். மகம், நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். இன்று எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பூரம், உங்கள் மனதில் நினைத்துக் கொண்டிருந்த ஒரு காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். தன லாபம் உண்டு. பொருள் வருவாய் கூடும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்தரம், உத்தியோகம் பார்ப்பவர்கள் இன்று ஏற்றமாக காணப்படுவர். சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சிலருக்கு கமிஷன் அடிப்படையில் லாபம் கிடைக்கும். கமிஷன் வியாபாரிகளுக்கும் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக நடக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். குலதெய்வம் சித்தர்கள் வழிபாடு. கன்னிராசி. குரு 9 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை இல்லாத இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞருக்கு திருமண பாக்கியம் கிட்டும். பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிட்டும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வங்கியில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். செவ்வாய் 10 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. அதே சமயம் பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சுக்கிரன் 7 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் சிலர் தொழில் தொடங்குவர். உடல் நலனில் கவனம் தேவை. சனி 6 நினைத்த காரியத்தை முடிப்பர். அதே சமயம் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். இரும்பு வியாபாரம் சூடுபிடிக்கும். சிலருக்கு ரயில்வேயில் வேலை கிடைக்கும். சிலருக்கு இராணுவத்தில் வேலை கிடைக்கும். சிலருக்கு போலீஸ் லாக்காவில் வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நிலம் சிலர் வாங்குவார்கள். அதிலும் லாபம் கிடைக்கும். சூரியன் 6 அரசாங்க காரியங்கள் ஆதாயம் உண்டு. அரசாங்கத்தால் சிலர் நன்மை பெறுவர். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிட்டும். சந்திரன் 6 சந்தோஷம் கூடும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க வாய்ப்பு உண்டு. சிலர் புதிதாக வீடுமனை வாங்குவார்கள். சிலர் வீட்டை கிரகப்பிரவேசம் செய்வார்கள். நட்சத்திர பலன். உத்தரம், ஏற்றதொரு காலம் இது. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். அஸ்தம், நீங்கள் எல்லா வகையிலும் மேன்மை உறுவீர்கள். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். சித்திரை, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிட்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி. புதன் 6 சந்தோஷம் கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டு. சில மாணவர்களுக்கு சந்தோஷமான செய்தி வரும். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க சீட்டு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. ராகு 6 லட்சுமிகரம் கூடும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம், பெட்ரோல் பங்க் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபகரமாக அமையும். சிலருக்கு இராணுவத்திலும் போலீஸ் லாக்காவிலும் சேர வாய்ப்பு வழிவகைகள் உண்டு. சிலர் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இன்ஜினியரிங் பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. லெதர் இண்டஸ்ட்ரீஸ்
சூடுபிடிக்கும் லாபகரமாக அமையும். சுக்கிரன் 6ல் பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. இருந்தாலும் பெண்கள் உடல்நலனில் கவனம் கொள்ள வேண்டும். சில பெண்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டு. குரு 8ல் உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. கடன் வாங்கும்போது நிதானித்து யோசித்து கடன் வாங்க வேண்டும். பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். சந்திரன் 5ல் சில காரியங்கள் தடைபடும், பின் ஜெயம் உண்டாகும். செவ்வாய் 9ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்யும் போதும் வீடு மனை வாங்கும் போதும் பார்த்து கவனித்து நிதானித்து பத்திரம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து வாங்க வேண்டும். அதனால் பொருள் விரயத்தை தவிர்க்கலாம். சூரியன் 5ல் அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். நட்சத்திர பலன். சித்திரை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், நிதானம் தேவை. எல்லோரையும் அனுசரித்து நடந்தால் செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. மனமகிழ்ச்சி கூடும். சுவாதி. நீங்கள் திட்டமிட்டதை செய்து முடிப்பீர்கள். இருந்தாலும் சில சமயங்களில் உங்கள் பேச்சுக்கள் மற்றவர்களை மனவருத்த அடைய செய்யும். ஆகையால் நிதானித்து பேசவும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. விசாகம். எதையும் யோசித்து செயல்படுவீர்கள். தெய்வ அருள் உண்டு. உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சில காரியங்கள் தாமதத்தின் பேரில் முடியும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. குருவாயூரப்பன் குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, முருகபெருமான் வழிபாடு. விருச்சிக ராசி. குரு 7ல் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. குருவருள் உண்டு. குருபலம் உண்டு. நீண்ட நாள் தள்ளி போன திருமணம் நடக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிட்டும். நிதி சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு சந்தோஷம் நிலவும். சிலருக்கு நிதி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிட்டும். சிலருக்கு வங்கியில் வேலை வாய்ப்பு கிட்டும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சுக்கிரன் 5ல் பெண்களுக்கு ஏற்றம் ஒரு காலம் இது. சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவார். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். ராகு 5ல் செய்தொழில் கவனம் தேவை. எதிலும் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் மிகுந்த கவனம் தேவை. கமிஷன் வியாபாரத்தில் நிதானம் தேவை. வாய் வார்த்தையை விடக்கூடாது. அமைதியாக இருந்தால் லாபம் உண்டு. புதன் 5ல் எதையும் யோசித்து பேச வேண்டும். யோசித்து பழக வேண்டும். மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்க்க வேண்டும். அதனால் உங்களுக்கு ஞாபகசக்தி கூடும். சனி நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் வேண்டும். நண்பர்களிடம் தொழில் கூட்டாளிகளிடம் பேசும்போது நிதானத்துடன் பேசினால் மன வருத்தத்தை தவிர்க்கலாம். கேது 11ல் காலணி வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபம் உண்டு. ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். அசைவ உணவகங்கள் லாபகரமாக இருக்கும். சந்திரன் 4ல் உடல் நலனில் கவனம் தேவை. எதையும் ஆலோசித்து செயல்படுத்த வேண்டும். குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர் உடல் நலனில் அக்கறை வேண்டும். நட்சத்திர பலன். விசாகம். நீங்கள் எதையும் நிதானித்து செயல்படுத்த வேண்டும். இந்த நாள் பொன்னாளாக அமையும். உங்கள் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தனவரவை பணவரவை உண்டாக்கும். அனுஷம். தெய்வ அனுகூலம் உண்டு. இருந்தாலும் எதிலும் கவனம் தேவை. நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. அதனால் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. தனலாபம் உண்டு. தன வருவாய் உண்டு. கேட்டை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். விட்டு கொடுத்து சென்றால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பொறுமை காக்க வேண்டும். சில விஷயங்கள் தள்ளி போகும். இருந்தாலும் பின் அவை ஜெயம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கை அம்மன், குலதெய்வ வழிபாடு, முருகபெருமான். தனுசு ராசி. சூரியன் 3ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். செய்தொழிலில் லாபம் உண்டு. சிலருக்கு
அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்கும். சனி 3 செய்தொழில் லாபம் உண்டு, நிலம் சம்பந்தமான விஷயங்கள் லாபகரமாக முடியும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபம் தரும். இரும்பு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் லாபம் ஈட்டுவர். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபம் ஈட்டுவர். மெடிக்கல் லெபார்டரி நடத்துபவர்கள் லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஆதாயம் கூடும். ராகு நாளில் வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை. நண்பர்களுடனும் தொழில் கூட்டாளிகளுடன் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. சுக்கிரன் நாளில் உறவினர்கள் வருகை உண்டு, சில உறவினர்கள் உங்கள் தொழிலுக்கு உதவிகரம் நீட்டுவர். செவ்வாய் 7 வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட்டால் அதனால் மன வருத்தம் உண்டாகும். கேது 10 சுப விரயம் குடும்பத்தில் நடைபெறும். சந்திரன் 3 எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று உங்களுக்கு தனவரவு உண்டு, செய்தொழில் லாபம் உண்டு, சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். மாறாத கடன் சிலருக்கு வசூலாகும். நட்சத்திர பலன் மூலம் செய்தொழில் லாபம் உண்டு, பக்தி சுற்றுலா சிலர் செல்வர், சிலர் கோவில் குளங்களுக்கு டொனேஷன் தருவர். செய்தொழில் இன்று லாபம் உண்டு, நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று இன்று நிறைவேறும், அதனால் உங்களுக்கு தனவரவு உண்டு. பூராடம் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். யாராவது கொம்பு சண்டைக்கு வந்தால் அதிலிருந்து விலகியிருங்கள், உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும். செய்தொழில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று நீங்கள் நீண்ட நாளாக நினைத்திருந்த காரியம் ஒன்று கைகூடும், அதனால் உங்களுக்கு தனவரவு உண்டு. உத்திராடம் தொழிலில் மேன்மை உண்டு, உத்தியோகத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நீண்ட நாளாக நீங்கள் நினைத்திருந்த காரியம் ஒன்று இன்று நடந்தேறும், அதனால் உங்களுக்கு தனவரவு இன்று உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு, தட்சிணாமூர்த்தி, முருக பெருமான் மற்றும் லட்சுமி நரசிம்மர். மகர ராசி குரு 5 செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டு, அதனால் அவர்களுக்கு வருவாய் கூடுதலாக கிடைக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் உண்டு, சிலருக்கு வங்கியில் வேலை கிடைக்கும், சிலருக்கு நிதி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் 6 ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், இரும்பு தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். சிலருக்கு போலீஸ் லாக்காவில் வேலை கிடைக்கும், சிலருக்கு இராணுவத்தில் வேலை கிடைக்கும், சிலருக்கு ரயில்வேயில் வேலை கிடைக்கும். சுக்கிரன் 3 சௌக்கியம் கூடும். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, தனவரவு பணவரவு உண்டு. சில பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், சில பெண்களுக்கு திருமண வாக்கியம் கூடி வரும். ராகு 3 செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. புதன் 3 மாணவர்கள் கல்வியில் நிதானத்துடன் படிக்க வேண்டும். தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு ஞாபக சக்தி கூடி நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சனி 2 தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். சிலர் கடுமையாக உழைப்பார்கள், அதனால் உடல் நலனில் கவனம் தேவை, எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவர்களுடைய உடல் நலனில் அக்கறையும் கவனமும் செலுத்த வேண்டும். சந்திரன் 2 இன்று உங்கள் குடும்பத்தில் சுபவிரயம் ஏற்படும், அதற்கான அறிகுறிகள் தென்படும். நட்சத்திர பலன் உத்திராடம் நீங்கள் நினைத்த காரியம் நடந்தேறும், குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும், எதிலும் நிதானம் தேவை. செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. திருவோணம் எதையும் நீங்கள் யோசித்து செயல்படுத்துவீர்கள், இருந்தாலும் இன்று நீங்கள் அதிக யோசனையுடன் செயல்பட வேண்டும். உங்களுக்கு தொழிலில் மேன்மை உண்டு, உத்தியோகத்திலும் மேன்மை உண்டு, தனவரவு உண்டு. இருந்தாலும் இன்று பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும்.
ஆடம்பர செலவை தவிர்க்கவும். அவிட்டம் தொட்டது துலங்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, பணவரவு தனவரவு உண்டு, செய்தொழில் லாபம் உண்டு. இருந்தாலும் அத்தியாவசிய செலவுகளை மட்டும் இன்று செய்யவும். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்தால் உங்களுக்கு லாபகரமாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள், தாயார், முருகபெருமான். குலதெய்வ வழிபாடு. கும்பராசி. சுக்கிரன் 2. சில பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சில பெண்கள் பதவியில் உயர்வு பெறுவர். சில பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. புதன் 2. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் மேல் படிப்பு படிக்க வெளிநாடு செல்வர். சில மாணவர்கள் மேல் படிப்பு படிக்க சீட்டு கிடைக்கும். சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்க வாய்ப்பு உண்டு. ராகு 2. உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் யாராவது வயதானவர்கள் இருந்தால் அவர்களுடைய உடல் நலனில் அக்கறையும் கவனமும் செலுத்த வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் வேண்டும். நண்பர்கள் மத்தியில் பேசும்போதும் உரையாடும் போதும் வாய் வார்த்தையில் நிதானம் வேண்டும். சனி ஜென்மத்தில் எதையும் ஆலோசித்து செயல்படுத்த வேண்டும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொள்ளும் நிறுவனங்களும் வியாபாரிகளும் லாபம் ஈட்டுவர். சூரியன் ஜென்மத்தில் அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். செவ்வாய் 5. ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்வோரும், புதிதாக வீடு மனை வாங்குவோர்களும், வீடு வாங்குவோர்களும், பிளாட் வாங்குவோர்களும் பத்திரத்தை பார்த்து கவனித்து நிதானித்து ஆலோசித்து வாங்க வேண்டும். குரு நாளில் நண்பர்களுடன் பேசும்போதும் தொழில் கூட்டாளிகளுடன் பேசும்போதும் நிதானம் தேவை. மன வருத்தத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்டது துலங்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இருந்தாலும் சில விஷயங்களில் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். சதயம். நீங்கள் யோசித்து செயல்படுவீர்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, அனுகூலம் உண்டு. உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்க வாய்ப்பு உண்டு. பூரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. ஆகையால் நீங்கள் எதையும் சமாளிப்பீர்கள். இருந்தாலும் சில விஷயங்களில் நிதானத்தை கையாள வேண்டும். உடல் நலனில் கவனம் கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், சித்தர்கள் வழிபாடு. பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர். மீனராசி. சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பொருள் வரவு தனவரவு உண்டு. பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் பார்ப்பர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். குரு 3. உடல் நலனில் கவனம் தேவை. பொருளாதார சம்பந்த விஷயங்களிலும் கடன் விஷயங்களிலும் மிகுந்த கவனமும் அக்கறையும் தேவை. எதையும் யோசித்து நிதானித்து செயல்படுத்தினால் விரயத்தை தவிர்க்கலாம். ராகு ஜென்மத்தில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் மற்றும் கமிஷன் வியாபாரத்தில் உள்ளோர், கெமிக்கல் வியாபாரத்தில் உள்ளோர் மிகவும் ஜாக்கிரதையோடும் நிதானத்துடன் செயல்படுத்தினால் விரயத்தை தவிர்க்கலாம். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். பின் ஜெயம் உண்டாகும். சனி 12. மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். சிலருக்கு செலவுகள் கூடும். வண்டி வாகன பராமரிப்பு செலவு சிலருக்கு வரும். புதன் ஜென்மத்தில் சிலருக்கு வெளியூர் செல்லும் பிரயாணம் ஏற்படும். அதனால் ஆதாயம் கூடும். தொழில் நிமித்தமாக சிலருக்கு பிரயாணம் உண்டு.
மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் சிலருக்கு உண்டு. சந்திரன் 12 வீடு பராமரிப்பு செலவு இருக்கும். தொழில் நடத்தும் இடம் பராமரிப்பு செலவு, ரெனோவேஷன் செலவு சிலருக்கு உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன் பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய தரிசனமும் சமாதிக்கு சென்று வணங்கினால் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. வீண் விரயத்தை தவிர்க்கலாம். உத்தரட்டாதி வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. உடல் நலனில் அக்கறை கொள்ளவும். யாருடனும் வம்பு வழக்கு பேச வேண்டாம். தொழில் நன்றாக நடக்கும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. புதிதாக எந்த தொழிலையும் தொடங்க வேண்டாம். மாமூல் பணிகளை செய்து கொண்டிருந்தால் நலம் பயக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று வியாழக்கிழமை என்பதால் சிவாலயம் சென்று குரு தட்சாமூர்த்திக்கு பசுனை தீபம் ஏற்றி பின்னர் ஷீரடி சாய்பாபா ஆலயம் சென்று பசுனை தீபம் ஏற்றி ராகவேந்தர் ஆலயம் சென்று ஸ்ரீ ராகவேந்தருக்கு பசுனை தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.